நாட்டின் முதல் செங்குத்து பாலமான பாம்பன் ரயில் பாலத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் பாம்பனில் 5 அடுக்கு பாதுகாப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் கடலோர காவல்படை ரோந்து கப்பல்கள் தீவிர கண்காணிப்பு. பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி மதுரை விமான நிலையத்திலும் 5 அடுக்கு பாதுகாப்பு. ட்ரோன்கள் பறக்க தடை. உதகையில் கடும் குளிரிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இன்று திறந்து வைக்கிறார். தமிழகம் வரும் பிரதமர் மோடி இபிஎஸ் ஓபிஎஸ் உடன் தனித்தனியே சந்திப்பு. அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படும் என அரசியல் வட்டாரங்கள் தகவல். பிரதமர் மோடி வருகையை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். தமிழகத்திற்கு இழைக்கப்படும் அநீதிகளை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என செல்வ பெருந்தகை அறிவிப்பு. வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் திருத்தப்பட்ட வக்பு வாரிய சட்டம் அரசிதழில் வெளியிடப்பட்டு அமல். தாது மணல் முறைகேடு தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் சிபிஐ மேற்கொண்ட சோதனை நிறைவு. சென்னையில் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். சிஎஸ்கே டெல்லி போட்டிக்கான ஐபிஎல் டிக்கெட்டை கள்ளச்சந்தையில் விற்ற 11 பேர் கைது. 34 டிக்கெட்டுகளை பறிமுதல் செய்து திருவல்லிக்கேணி போலீசார் நடவடிக்கை. வார விடுமுறையில் கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயம் தெரியாததால் ஏமாற்றம். கோவை மேட்டுப்பாளையம் அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. பல லட்சம் லிட்டர் தண்ணீர் விளைநிலங்கள் வழியாக மீண்டும் தடுப்பணைக்கு செல்கிறது. கோவை வெள்ளையங்கிரி மலையடிவாரத்தில் வனத்துறையினரை விரட்டிய காட்டு யானை. மலையேற சென்ற பக்தர்கள் எடுத்த வீடியோ இணையதளத்தில் வைரல். வேடச்செந்தூரில் உள்ள மகான் அரபு அவுலியா தர்காவில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய சந்தனக்கூடு திருவிழா. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற கொடி ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. தொடர் மழையால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிப்பு. ராம நவமியை ஒட்டி அயோத்தி ராமர் கோயிலில் குவிந்த பக்தர்கள். சரையு நதியின் புனித நீராடி சுவாமி தரிசனம்.
டெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் களை கட்டிய ராமநவமி கொண்டாட்டம். விடியற் காலையில் ஆலயங்களுக்கு சென்று பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு. கேரள மாநிலம் பத்தினம்திட்டாவில் 3 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை. கனரா வங்கி கிளை அலுவலகத்திற்குள் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் சேவைகள் பாதிப்பு. விற்பனை இலக்கை எட்டாத ஊழியர்களை நாயை போல சங்கிலியால் கட்டி கொடுமைப்படுத்திய விவகாரம். கேரளாவில் செயல்படும் தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க பலரும் வலியுறுத்தல். இந்திய விமானப்படையின் பாரா ஜம்ப் பயிற்சியாளர் உயிரிழப்பு. ஆக்ராவில் பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த சோகம். திருத்தப்பட்ட வக்பு வாரிய சட்டத்தை பீகாரில் அமல்படுத்த விடமாட்டோம். ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் உறுதி. வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு அளித்ததால் நிதிஷ்குமாருக்கு நெருக்கடி. ஐக்கிய ஜனதா தள கட்சியிலிருந்து மேலும் 5 மூத்த தலைவர்கள் விலகல். கெஜ்ரிவாலின் சொகுசு பங்களா பராமரிப்புக்கு தினசரி 1 லட்சம் ரூபாய் செலவு. 7 ஆண்டுகளில் பங்களா பராமரிப்பிற்கு மட்டும் அரசு பணம் 30 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக பாஜக குற்றச்சாட்டு. ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாபை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அபார வெற்றி. 2 போட்டிகளில் வெற்றி பெற்று கெத்து காட்டியிருந்த பஞ்சாபை பதம் பார்த்த ராஜஸ்தான். ஐபிஎல் போட்டிகளில் இருந்து தோனி ஓய்வு பெற உள்ளதாக பரவிய தகவல். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் மறுப்பு. ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத், குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. ஹாட்ரிக் தோல்வியிலிருந்து மீண்டு வருமா ஹைதராபாத் அணி? ஓமன் நாட்டின் சலாலா மலைப்பகுதியில் பிறந்த நாளை கொண்டாடிய ராஷ்மிகா மந்தனா. கடற்கரையில் உணவருந்தியபடி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரல். வரும் 8ஆம் தேதி முதல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களின் படங்களுக்கு பெப்சி ஒத்துழைப்பு அளிக்காது. அரசு தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என ஆர்.கே. செல்வமணி வலியுறுத்தல். அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு மூலம் பொருளாதார புரட்சி நடைபெறுகிறது. பொருளாதார புரட்சிக்கான வெற்றி கடினமாக இருக்கும் என அதிபர் டிரம்ப் கருத்து. டிரம்பின் வரி விதிப்பால் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களின் விலை உயரும் அச்சம். விலை உயரும் முன் பலவிதமான பொருட்களை வாங்க அலைமோதும் அமெரிக்க மக்கள். அதிபர் டிரம்பின் பொருளாதார கொள்கைகளுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. வாஷிங்டன் டிசியில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு ஆர்ப்பாட்டம். காசாவில் உதவிக்குழு ஊழியர்கள் 15 பேரை படுகொலை செய்த இஸ்ரேல் ராணுவம். உதவிக்குழுவினர் என தெரிந்தே இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்திய கடைசி நிமிட காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.